உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. ஸோ வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. ஸோ எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் கான்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 10ல் உங்களுக்கு தேசிய அமைப்புகள் நேஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறவங்க எல்லாரும் ஸோ ப்ராப்பராக இதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க சரிங்களா. வாங்க பார்ப்போம். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஜிகேல வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து 61வது क्वेश्चन. இன் which year டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம். ஸோ டிஆர்டிஓ சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஆர்கனைசேஷன் ஃபார்ம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டுக்கிறாங்க. 1952, 1954, 1956, 1958. ஸோ ஆன்சர் டி 1958. சரி, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டெல்லியில இருக்குது. ஸோ இதோட சேர்மன் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமீர் வி காமத். ஸோ எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அப்ரிவியேஷனில் கேட்கலாம், பெயர் சுருக்கங்கள் கேட்கலாம். ஸோ டிஆர்டிஓன்னு என்ன, இஸ்ரோன்னு என்ன, ஏடிஎம்னு என்ன, பேன் அப்படின்னு என்ன. ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் அதை பார்ப்போம். ஓகே, தென் ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இன் விச் இயர் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. பாருங்க, எந்த ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டதுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ மார்ச் 1 1935, ஏப்ரல் 1 1935, மே 1 1935, ஜூன் 1 1935. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி ஏப்ரல் 1 1935. ஏப்ரல் 1 1935. சோ 1934 ஆர்பிஐ ஆக்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டது. சோ தென் இந்த ரிசர்வ் பேங்க் பார்த்தீங்கன்னா தேசிய மயமாக்கப்பட்டது எப்போனா 1949ல் நேஷனலைசேஷன் ஆச்சு சரிங்களா. தேசிய மயமாக்கல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசையில் ரெகுலராக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா ஆர்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1935 உருவாக்கும் போது உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்ததுன்னா கல்கட்டால இருந்தது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கத்தால இருந்தது. எப்போ 1935. ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ இருக்கக்கூடிய பாம்பேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1937ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பம்பாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் 1937ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? பெங்களூரு, நியூ டெல்லி, ஹைதராபாத், திருவனந்தபுரம். ஸோ இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்ல இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சேம் தான் பாருங்க, சேம் ஏரியா. இன் விச் இயர் இஸ்ரோ வாஸ் ஃபவுண்டட். ஸோ எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆகஸ்ட் 15, 1969. ஸோ 65வது கேள்வி நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்டு இன். வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இதை நபார்டு சொல்லுவாங்க. நபார்டு. ஸோ நபார்டு பேங்க் உங்களுக்கு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 12th July 1982. ஸோ ஆன்சர் இது பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்திரா காந்தி இருந்திருப்பாங்க. இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட பீரியட் தான் உங்களுக்கு நபார்டு நிறுவப்பட்டது. ஸோ அப்போ நபார்டை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க, எப்போ நிறுவப்பட்டதுன்ட்டு. 66வது கேள்வி தி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். செபின்னு சொல்லக்கூடிய இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எப்போது நிறுவப்பட்டது கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 12, 1988, மே 12, 1988, ஜூன் 12, 1988, ஜூலை 12, 1988. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஏப்ரல் 12, 1988. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 67வது கேள்வி வென் வாஸ் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏஐ.
சரிங்களா? இந்திய விமான நிலைய ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, ஏப்ரல் 1, 1995. ஏப்ரல் 1, 1995. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 விமான நிலையம் இருக்கு. சரிங்களா? கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். தமிழ்நாட்டில் 6 விமான நிலையங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையங்கள், ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சென்னை ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், அடுத்து மதுரை, அடுத்து திருச்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. ஓகே, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் உள்நாட்டு விமான நிலையம் சொல்லுவாங்கல்ல, உள்நாட்டு விமான நிலையங்கள். டொமஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்குன்னா தூத்துக்குடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி சேலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலாக நினச்சக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டி, ஏப்ரல் 1, 1995 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, ஸோ அடுத்து 68வது கேள்வி, நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஓகேங்களா? ஸோ ஜனவரி 1, 2014, ஜனவரி 1, 2015, ஜனவரி 1, 2017, ஜனவரி 1, 2017. ஸோ நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ ஆன்சர் பி. ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்கோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கோட தலைவர் எப்போதுனா பிரைம் மினிஸ்டர். ஸோ எப்பயுமே இதோட தலைவர் பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 69வது கேள்வி, வேர் இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்? மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் இஷ்யூ வந்துருக்கு. சரிங்களா? ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதிகமாக சென்சார் போயிட்டு வரதுக்கு டிலே ஆகுது, அப்படி அந்த இஷ்யூ வந்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரிங்களா? ஸோ இது கேட்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூர். ஸோ இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாம்பேல இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஆன்சர் சி. இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோட ஃபிலிம் சிட்டி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திரைப்பட நகரம். யுனெஸ்கோ வந்து மும்பை வந்து திரைப்பட நகரம், ஃபிலிம் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிலிம் சிட்டி, ஸோ திரைப்பட நகரம். 70வது கேள்வி, when was the Central Pollution Control Board created and where it is headquarters located? பாருங்க, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிபி எப்போது உருவாக்கப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் இஷ்யூ வந்துட்டு இருக்குது, நிறைய பொல்யூஷன் இஷ்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஆண்டு உருவாக்கப்படுது கேட்கலாம். ஸோ சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1974 நியூ டெல்லி, செப்டம்பர் 1974 சென்னை, செப்டம்பர் 1974 கல்கட்டா, செப்டம்பர் 1974. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க, இடம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. சரி, ஆன்சர் ஏ, செப்டம்பர் 1974 நியூ டெல்லி. அடுத்து 71வது கேள்வி, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன்? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் நிறுவப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 1921, ஜூலை 16, 1923, ஜூலை 16, 1925, ஜூலை 16, 1929. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் டி, ஜூலை 16, 1929. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 72வது கேள்வி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 72, இன் விச் இயர் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? மத்திய புள்ளியியல் அலுவலகம் இந்த ஆண்டு நிறுவப்பட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 2, 1951, ஏப்ரல் 2, 1951, மே 2, 1951, ஜூன் 2, 1951. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மே 2, 1951. ஆன்சர் சி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இதுவும் டெல்லியில் தான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி. முக்கியமாக இந்த சிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், சரி, மத்திய புள்ளியியல் அலுவலகம் என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சென்சஸ் எடுக்கக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சென்சஸ் எடுக்கிறாங்க. ஓகே, தென் ஸோ 73வது கேள்வி. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா பாருங்க ரா டிபார்ட்மெண்ட் பற்றி உள்ள கொஸ்டின். ஸோ when was the intelligence agency research and analysis wing started? Who is its current leader? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உளவுத்துறை நிறுவனமான ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு ரான்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவு வந்து எப்போது தொடங்கப்பட்டது, அதன் தற்போதைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ
1968 உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவர் யார் வந்து பார்த்தீங்கன்னா ரவி சின்ஹா. அவரோட தலைவர் யாருன்னா இப்போதைக்கு கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவி சின்ஹா. தென் இப்போ இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் வந்து பார்த்தீங்கன்னா ரமேஸ்வர் நாத் காவ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தலைவர் இவர் தான். ஓகேங்களா? ஸோ 74வது கேள்வி, when was நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி NIA சொல்லக்கூடிய NIA அப்படி சொல்லக்கூடிய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஸ்டார்டட், who is its current chief? இந்திய தேசிய புலனாய்வு முகமை எப்போது தொடங்கப்பட்டது, தற்போதைய அதன் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2009 அங்கித் ஜெயின், 2009 ராஜீவ் குமார், 2008 பியூஷ் ஆனந்த், 2008 சதானந்த் வசந்த் டேட். ஸோ இப்போ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 31 2008 ஆண்டு, டிசம்பர் 31 2008 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய தற்போதைய தலைவர் யாருன்னா சதானந்த் வசந்த் டேட். ஸோ இந்த NIA ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னா மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்ததுல. ஸோ 26/11 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பு தினம். சரிங்களா? ஸோ தீவிரவாதிகள் அட்டாக் நடந்தது, அதற்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIA உருவாக்கப்பட்டது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி அட்டாக் வரக்கூடாது நடக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் டி. 75வது கேள்வி, when was இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஃபவுண்டட்? புலனாய்வு பணியகம் எப்போது நிறுவப்பட்டது? ஐபின்னு சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 23 1883, டிசம்பர் 23 1885, டிசம்பர் 23 1887, டிசம்பர் 23 1889. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 1887 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஸோ ஐபியோட டைரக்டர் ஜெனரல் டிஜின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் யார் வந்து பார்த்தீங்கன்னா தபின் குமார் தேகா. தபின் குமார் தேகா. ஸோ இவர் தான் வந்து கரண்ட் டைரக்டர் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 76வது கேள்வி, இன் விச் இயர் தி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஃபவுண்டட் இன்? இந்தியாவில் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 17 1981, மார்ச் 17 1986, மார்ச் 17 1987, மார்ச் 17 1989. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, மார்ச் 17 1986 ஆண்டு உருவாக்கப்பட்டது. தற்போதைய நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட டிஜி யாருன்னு, டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராக் கார்க். அனுராக் கார்க். ஸோ இவர் தான் தற்போதைய டிஜி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஸோ ஐபி, ரா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIA, தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியாகும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி SI ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அதனால இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 77வது கேள்வி, இன் விச் இயர் வாஸ் தி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு? எல்லை பாதுகாப்பு படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ டிசம்பர் 1 1965 BSF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்டு. எஸ்டாப்ளிஷ் வந்து 1965 டிசம்பர் 1ஆம் தேதி. ஸோ இதோடைய கரண்ட் டிஜி டைரக்டர் ஜெனரல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தல்ஜித் சிங் சௌத்ரி. தல்ஜித் சிங் சௌத்ரி. ஜல்ஜித் சிங் சௌத்ரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 78வது கேள்வி, when was the இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ், ITBP சொல்லக்கூடிய இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24 1962 ஆண்டு நிறுவப்பட்டது. 1962 ஆண்டு நிறுவப்பட்டது. ஸோ இதுல கரண்ட் டிஜி யாரு, இப்போதைக்கு தற்போதைக்கு டைரக்டர் ஜெனரல் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுல் ராஸ்கோத்ரா. ராகுல் ராஸ்கோத்ரா. ஸோ இதுதான் கரண்ட் டைரக்டர் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஏ. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அமைப்புகள். சரிங்களா? ஸோ நேஷனல் ஆர்கனைசேஷன் பற்றி ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ரா, BSF, ITBP, அப்புறம் வந்து IB, NIA, நார்கோட்டிக்ஸ், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்சோ வந்து ISRO, DRDO, ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.